புகழ்பெற்ற மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பண பலன்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள மாஞ்சோலை தோட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலைக்கு உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் தனி இடம் உண்டு. இத்தகைய புகழ்பெற்ற மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தின் ஒப்பந்த காலம் வரும் 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைகிறது. இதற்கு முன்னோட்டமாக கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றமும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவித்து உத்தரவும் பிறப்பித்தது. இந்த சூழலில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட நிர்வாகம் நிலங்களை அரசிடம் ஒப்படைப்பதற்கு தேவையான முன் ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக தேயிலை தோட்டத்தில் உற்பத்தியை நிறுத்தி அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான பண பலன்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் கூறியுள்ளனர். நெடுங்காலம் தேயிலை தோட்ட பணியிலேயே பார்த்த அவர்கள் அங்கிருந்து வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதை எண்ணி கவலை அடைந்துள்ளனர். நாங்கள் 4 தலைமுறையாக இங்கே குடியிருக்கோம். இப்போது விஆர்எஸ் கொடுத்து எங்களை அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 2.5 லட்சம் ரூபா கொடுக்கன்னு இருக்காங்க. எங்களுக்கு குடியுரிமை எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த மாதம் ரேஷன் கடையில் இங்கே அரிசி வாங்கிட்டோம். அடுத்த மாதம் நாங்கள் எங்கே வாங்க முடியும்? அதேமாரி எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் இந்த முகவரிக்கு தான் வரணும். அடுத்த மாதம் எங்களை இதை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த 2.5 லட்சம் ரூபா வச்சு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. கவர்மெண்ட்டு எங்களுக்கு எந்த வித இதுவுமே இது வரைக்கும் பண்ணதும் இல்லை, எடுத்ததும் இல்லை. அப்போ இவங்களும் எங்களை கைவிட்ட மாதிரி இருக்குது, கவர்மெண்ட்டும் எங்களை கைவிட்ட மாதிரி அந்த சூழ்நிலையில் நாங்கள் இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கோம். சார், எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் இந்த எஸ்டேட் மூட போகிறாங்க இந்த மாதத்தோட கடைசின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வீடு கிடையாது. எங்களுக்கு வீடு வேணும். நாங்கள் இப்போ அடைச்சாலுமே நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. ஜாமானெல்லாம் கொண்டு போய் போடணும். அதுக்கு தக்க வாழ்வாதாரம் எங்களுக்கு கிடையாது. அதனால் எப்படியாட்டு கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்தா நல்லாயிருக்கும். எந்த சலுகையும் எங்களுக்கு கவர்மெண்ட் செய்யலை. அதனால் எங்களுக்கு எப்படினாலும் ஒரு வீடு வேணும். கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு கொடுக்கணும். 3 தலைமுறையாக நாங்கள் இருந்து எங்கள் தாய் தப்ப இந்த இடத்துல இருந்து பதிஞ்சு விட்டு போனாங்க. எங்களுக்கு ஒரு வீடு வாசலோ எந்த இதுவுமே கிடையாது. கவர்மெண்ட்லேருந்து இந்த நேரம் எங்களுக்கு உதவி கிடையாது. ஆனால் இந்த எஸ்டேட்டை இப்போ அடைக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இதை விட்டு கடந்து போகிறதுக்கு எங்களுக்கு வீடு வாசல் கிடையாது. எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. எங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கமே நாங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுருக்குதும் இந்த எஸ்டேட்டில் வேலை பார்த்தா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படிக்க வச்சுருக்கோம். இன்னும் நாங்கள் இதை விட்டு போய் நாங்கள் எங்கே பிரயோஜனம் செய்வோம் அப்படிங்கிறது ஒரு மனச்சங்கடம் எங்களுக்குள்ளே இருக்குது. எங்களுக்கு இதுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது உதவி பண்ணணும். தேயிலை தோட்ட வேலையை தவிர மற்ற வேலைகள் தெரியாது என்று கூறும் தொழிலாளர்கள், எனவே தங்கள் நலன் கருதி வாழ்வாதாரத்துக்கு அரசு நல்ல மாற்று வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர். நாங்கள் இந்த 3-4 தலைமுறையாக இந்த எஸ்டேட்ல இருக்கோம், குடியிருந்து வரையும். ஆனால் எங்களுக்கு இப்போ இந்த எஸ்டேட்டை இந்த மாதத்தோடு அடைக்கணும் அப்படிங்கல இந்த எஸ்டேட்டை விட்டு போகக்கூடிய மனநிலை எங்களுக்கு இல்லை. போனாலுமே எங்கே கொண்டு போய் எங்கள் பொருட்களெல்லாம் போட்டு நாங்கள் எங்கே இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாக நாங்கள் இருக்கோம். எல்லாருக்குள்ள வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே 45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே தான் நாங்கள் இருக்கோம். போனாலும் அங்கே போனால் நாங்கள் என்ன வேலை பார்ப்போம்? எங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. எல்லாருமே மனச்சங்கடத்தில் தான் இருக்கோம். இதை விட்டு போகும்போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. எல்லா வாழ்க்கையும் நாங்கள் இங்கேயே முடிச்சிட்டோம். இதை விட்டு போங்க, கவர்மெண்ட்டாக பார்த்து ஏதாவது இந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வெந்த பூமியில் போய் எப்படி வாழ போகிறோம்? ஒரு மரத்துக்கு அடிவாரத்தில் போய் இருந்தாலும் சரி, இந்த குளிர் இந்த காற்று கிடைக்காது. இந்த சாப்பாடு இங்கே டயத்துக்கு டயம் எங்களுக்கு கிடைக்க கொஞ்சம் ரேஷன் அரிசி இருந்தாலும் அதை கொஞ்சம் 3 நேரமும் சுட சுட சாப்பிட்டுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ ஊர் நாட்டுக்கு போகணுங்கும்போது அதை தாங்க முடியாத வேதனைகள்.